சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஓபிஎஸ் ஜெயலலிதா நினைவிடத்துல தர்ம யுத்தம் தொடங்கினாரு. சசிகலா சிறைக்கு போன நிலையில முதல்வராக இருந்த எடப்பாடிக்கு எதிரா நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கலந்துகிட்டு தன்னுடைய எதிர்ப்பையும் பதிவு செஞ்சார். அதையடுத்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அதிமுகவுல இணைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கினா மட்டும்தான் நான் மறுபடியும் அதிமுகவுல இணைவேன் அப்படின்னு நிபந்தனையை விதிச்சார். இதனால அதிமுகவுல இருந்து அந்த 2 பேரும் தூக்கப்பட்டாங்க. கட்சிக்கு வந்த உடனேயே ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துல இருக்கக்கூடிய டிடிவி சசிகலாவுடைய அத்தனை பிளக்ஸையும் அவருடைய ஆதரவாளர்களால கிழித்து எரியப்பட்டது. அடுத்ததா அதிமுக ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர் அப்படின்னு 4 வருடங்கள் பதவி வகித்த ஓபிஎஸ்க்கு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஒற்றை தலைமை அப்படிங்கிற முடிவை எடப்பாடி எடுத்திருந்த நிலையில மறுபடியும் தர்மயுத்தம் 2.0 தொடங்கினார். அதடுத்து அதிமுக 2ஆ பிரிஞ்சிச்சு. எடப்பாடிக்கு எதிராக சட்ட போராட்டங்களை மேற்கொண்டார். ஆனா சட்ட போராட்டங்கள் அடுத்தடுத்து தோல்வியை தழுவின நிலையில பாஜக நம்பி அடுத்தடுத்ததாக களமிறங்கினார். பாஜக எந்த திட்டம் அறிவிச்சாலும் முதல் ஆளா ஆதரவு கரம் நீட்டினார். பாஜகவுடைய உறுப்பினராகவே மாறினார். இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக கூட கூட்டணி அமைச்சிச்சு பாஜக. இதனால எடப்பாடியுடைய நிபந்தனையால ஓபிஎஸ் கை கழுவுச்சு பாஜக. அது அடுத்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா கூட கூட்டு சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக போராட்டத்துல ஈடுபட்டார். எடப்பாடி ஒரு துரோகி, அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போறாரு அப்படின்னு இபிஎஸ் கடுமையா விமர்சனமும் பண்ணார். எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுல இணைய போறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாஜகவோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டு வெளியேறினார். இந்த நிலையில திடீர் திருப்பமா எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒன்னா கூட்டணி அமைச்ச நிலையில மறுபடியும் அதிமுகவுல இணைய மறுபடியும் கதவு திறந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாரு. என்னுடைய அருமை அண்ணன் எடப்பாடி அப்படின்னு பாசமா பேசினாரு. ஆனா ஓபிஎஸ் உடைய இந்த பாச வார்த்தையை நம்பாத எடப்பாடி அதிமுகவுல ஓபிஎஸ் இணைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மறுத்துட்டார். இதனால எந்த வழியுமே இல்லாம தவிச்ச பன்னீர்செல்வம் பிப்ரவரி 27ஆம் தேதி அதிமுகவுடைய தாய் கழகமான திமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டார். அதிமுகவுல இணைய ஓபிஎஸ் எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி பார்த்தாரு. அது கை கூடாத நிலையில தான் திமுகவுல இணைஞ்சார். இவரு ஜெயலலிதாவுடைய ரொம்பவும் நம்பிக்கைக்கு உரியவர் அப்படிங்கறதால அவரு சிறைக்கு போன போதெல்லாம் தற்காலிக முதல்வர் ஆக்கினார் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் உடைய அரசியல் பயணத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதிமுகவுல ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல வச்சு அழகு பார்க்கப்பட்டவர் தான் பன்னீர்செல்வம். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி தலைவராக பன்னீர்செல்வம் 1996ல தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது அடுத்து 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்த ஓபிஎஸ்க்கு அடுத்தடுத்து ஜாக்பாட் அடிச்சு டான்சி வழக்குல ஜெயலலிதா பதவியை இழந்த போது தற்காலிக முதலமைச்சரா நியமிக்கப்பட்டார். அப்போலிருந்து அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருவரா அவர் பார்க்கப்பட்டார். அப்படித்தான் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பின் போதும் ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் பன்னீர்செல்வமே முதலமைச்சரா பதவி வகிச்சார். 2017ஆம் ஆண்டு வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம போன அதிமுகவுல ஜெயலலிதாவுடைய மறைவை தொடர்ந்து ஆளாளுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற போட்டி போட்டாங்க. ஒரு கட்டத்துல பன்னீர்செல்வம் வகிச்சுட்டு வந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக நிர்பந்தம் செய்யப்பட்டார். அப்போ கட்சி மற்றும் ஆட்சியை தன்னுடைய கைவசம் கொண்டு வந்திருந்தா சசிகலா. இதனால அதிருப்தி அடைஞ்சாரு. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை கிராமத்துல 1951ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தார் பேச்சுமுத்து என்கிற பன்னீர்செல்வம். திருவில்லிபுத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவருடைய பெற்றோர் ஓட்டக்கார தேவர் பழனியம்மாள். அங்க இருக்கக்கூடிய தங்களுடைய குலதெய்வமான பேச்சியம்மன் நினைவாக இவருக்கு பேச்சிமுத்து அப்படின்னு பெயரிட்டு அழைச்சாங்க. பின்னாள்ல அத பன்னீர்செல்வம் அப்படின்னு மாத்திக்கிட்டார். இவருக்கு விஜயலட்சுமி அப்படிங்கிற மனைவியும் கவிதா பானுன்ற மகளும் ரவீந்திரநாத் குமார், ஜெயபிரதீப் ஆகிய 2 மகன்களும் இருக்கிறாங்க.
சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய விக்டோரியா நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில படிப்பை முடித்த இவர் உத்தமபாளையம் ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில பொருளாதாரத்துல பிஏ பட்டம் பெற்றார். ஆரம்ப காலத்துல இவருடைய தந்தை கூட சேர்ந்து பைனான்ஸ் தொழில ஈடுபட்டு வந்தாரு பன்னீர்செல்வம். அதன் பிறகு சொந்தமா பால் பண்ணை ஒன்னையும் தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து டீ கடை ஒன்னையும் நடத்திட்டு வந்தார். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகனாக இருந்த பன்னீர்செல்வம் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுக உறுப்பினராக தன்னை இணைச்சுக்கிட்டார். 1982 கட்சியில இவருக்கு பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுச்சு. 1987 எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுக ஜெயலலிதா ஜானகி அப்படின்னு 2 அணியா பிரிய ஜானகி அணிக்கு ஆதரவா செயல்பட்டாரு பன்னீர்செல்வம். இதனால ஜானகி அணியில பெரியகுளம் நகர செயலாளராக்கப்பட்டார். 1991 அதிமுகவுடைய 2 அணிகளும் ஒன்றிணைந்த பிறகு பெரியகுளம் நகர கூட்டுறவு வங்கியுடைய இயக்குனர் ஆனார். அதைத் தொடர்ந்து 1993 பன்னீர்செல்வத்துக்கு பெரியகுளம் நகர்கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. 1996 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரியகுளம் நகராட்சி தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2000 தேனி மாவட்ட செயலாளராகவும் உயர்ந்தார் பன்னீர்செல்வம். 2001 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில போட்டியிட்ட பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று முதன்முறையா சட்டமன்ற உறுப்பினரானார். முதன்முறை எம்எல்ஏ ஆன போதே அவருக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவியும் அதன் பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியும் முதல்வராகும் வாய்ப்பும் கிடைச்சிச்சு. 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் பெரியகுளம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பன்னீர்செல்வம். அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடையவே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூர் தொகுதியில போட்டியிட்டு தொடர்ந்து 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறை பன்னீர்செல்வத்துக்கு நிதியமைச்சர் பதவியும் அவை முன்னவர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் போடி நாயக்கனூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்னீர்செல்வத்துக்கு இம்முறை நிதியமைச்சர் பதவியும் அவை முன்னவர் பொறுப்பும் பின்னர் கழக பொருளாளர் பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு. 2001 முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு டான்சி வழக்குல உச்சநீதிமன்றத்தால முதல்வர் பதவி பறிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அந்த சூழல்ல யாருமே எதிர்பாராத வகையில அவரு பன்னீர்செல்வத்தை முதல்வரா முன்மொழிய சட்டமன்ற உறுப்பினர்களால ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டு 2001 செப்டம்பர் 21 முதல் 2002 மார்ச் 1 வரைக்கும் தமிழக முதல்வரா பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றார். மறுபடியும் 2014 முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்குல பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட தன்னுடைய முதல்வர் பதவியை மறுபடியும் இழக்க நேர்ந்தது. அதைத் தொடர்ந்து 2வது முறையாக முதல்வராகும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. 2014 செப்டம்பர் 29 2015 மே 22 வரைக்கும் முதல்வரா பணியாற்றினார். 2016 டிசம்பர் 5 முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்த காரணத்தால 2016 டிசம்பர் 6 3வது முறையாக முதல்வராக பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2017 பிப்ரவரி 15 வரை அந்த பதவியில இருந்தார். ஜெயலலிதாவுடைய மறைவையொட்டி தமிழக அரசியல்ல நிறைய குழப்பங்கள் நிகழ்ந்ததால தர்ம யுத்தம் அப்படிங்கிற பேர்ல மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய சமாதியில அமர்ந்து தியானத்துல ஈடுபட்டு தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அதிமுகவுடைய புதிய தலைமைகளாக இருந்த சசிகலா தினகரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார். அது மட்டுமில்லாம தன்னிடம் வலுக்கட்டாயமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்னதாகவும் குற்றம் சுமத்தினார். இதனால சசிகலா தரப்பு பன்னீர்செல்வம் தரப்பு அப்படின்னு அதிமுக 2 அணிகளா பிளவுபட்டுச்சு. ஒரு அமைச்சர் 7 எம்எல்ஏக்கள் 10 எம்பிக்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுக்கு இடையில சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா சிறைக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். அதன் பிறகு பல்வேறு அரசியல் போராட்டங்களுக்கு நடுவுல 2017 ஆகஸ்ட் 21 பன்னீர்செல்வம் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் பல்வேறு ஒப்பந்தங்களின் கீழே ஒன்றிணைந்துச்சு.
அதோடைய விளைவாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் தமிழக துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு. சசிகலாவும் தினகரனும் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் போட்டியிட்ட எல்லா சட்டமன்ற தேர்தல்களையுமே வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தேர்தலிலேயே அமைச்சர், முதல்வர் அப்படின்னு பல்வேறு உயர் பதவிகளையும் வகிச்சுட்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தடையில் இருந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த பிரதமரை சந்தித்து அவசர சட்டம் இயற்றியது, கொரோனா தொற்று காலத்துல தன்னுடைய சொந்த செலவுல மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினது இவருடைய சாதனைகளா பார்க்கப்பட்டுச்சு. Super Sarvana Stores.